ஒழுங்கு அது உண்டுதான். அதையும் சொல்லணும். அதையும் ஓ. ம், ம். உங்க நகமன்ற நான் என்ன அந்த பேர் வருதில்ல. அஷ்ட அட்சதிதி. ஆமா. அதான் கொட்டுறது சரிவானு யார் போடுற நான் என்ன காணல இங்க சில இடத்துல இங்க இளையவர்கள் ஒன்றுமே. ஓ, அதான் அடுத்தது. ம், ம். ஆ, ஆ, நல்லது. அதுவும் ஒரு சிந்தனை தான். அதான். ஆ. உற்சாக வணக்கம் வாணிமோகன். இப்போது மும்மத சிந்தனை நேரத்தில் நேவிஸ் பிளிட்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் நேவிஸ் அவர்களே. ஆமா, அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான சிந்தனை சொல்ல வந்திருக்கின்ற அன்பான உறவுகளுக்கும் தவமலர் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1657 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, அன்பே கடவுள் என்பது இறைவனின் இலக்கணம். அவரது அன்பு சொல்லில் மட்டுமல்லாது செயலிலும் வெளிப்படுகின்றது. உலகம் படைப்பிலும் அதன் பராமரிப்பிலும் கடவுளின் அன்பை நாம் காண்கின்றோம். அதே அன்புதான் இயேசுவின் உருவில் தங்கி நம்மோடு இன்று வரை அவரது உடனிருப்பில் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றது. கல்வாரி மலையில் இந்த அன்பு உச்சத்தை அடைந்தது. கல்வாரி மலையில் ஆனால் இன்றைய நற்செய்தி இறை அன்பையும் அதன் நிராகரிப்பையும் நம் முன் வைக்கின்றது. நாம் கடவுளுக்கு அன்பு செய்வதில் அன்று அவரே நம்மை அன்பு செய்து நம் பாவங்களுக்கு பரிகாரமாக தன் மகனையே அனுப்பியதால் தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. எனவே இறைவனையும் அன்பையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. அன்புதான் இறைவன். அன்பு தன்னையே தியாகம் செய்யும். தியாகத்தை தன் முகவரியாக கொண்ட அன்பு துன்புறுவதற்கும் தயங்காதது. நாம் இறைவனை அணுகிச் செல்லலாம். நம் குற்றங்கள் பெரிதாகிலும் மனம் திரும்புதலில் விழிவைத்து காத்திருக்கும் ஊதாரி பிள்ளையின் தந்தையை போன்றவர். அவரை கண்டு நாம் அஞ்சி நடுங்க தேவையில்லை. அவர் நம்மை தண்டிப்பார் என்று ஓடி ஒளிய வேண்டிய கட்டாயமும் இல்லை. அவரது இரக்கத்தில் நாம் நம்பிக்கை வைக்காவிடில் நாமே நமக்கு சாபத்தையும் தண்டனையையும் வருவித்துக் கொள்கின்றோம். கடவுளின் நிலையான முழுமையான அன்பை நாம் உணர்ந்தால் நம்மிலும் நம் வாழ்விலும் முழுமையான மாற்றம் ஏற்படும். நம் வாழ்வு மாறும் போது நமது எல்லையை விரிவுபடுத்தி அனைவரையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். அப்போது கடவுளின் பரந்துபட்ட அன்பு நம் வாழ்விலும் பரவ நம் வாழ்வில் அனைத்தும் அன்பின் செயல்பாடாக மாறும் என்று கூறிக்கொண்டு, அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா, மறைபொருள் உணர்பொருளும்
அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார். அன்புக்கு ஈடேது சொல்? அன்பே இன்பம் என்றார். அன்புக்கு விலையேது சொல்? அன்பே கடவுள் என்றார். அன்புக்கு ஈடேது சொல் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டுகிற சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு வந்து வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் நானும் அவரோடு கேட்டபடி உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தகவல கல்வியாளத்தின் அவர்களே, வாணிமோகன் அவர்களே, எல்லோருக்கும் நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்த பாரன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி தோமலர் கல்விராஜன். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நலமாக உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்? அதே நிலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கும் சார். நன்றி சகோதரி. அப்படி நன்றி, உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரி கலவாணி மோகனுக்கும் கால வணக்கங்களையும் சோழனங்களையும் விசாரித்தபடி இந்த நாளைக்கான தந்த உலக ரட்சகருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் ஜேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் ஜேசுவில் நாம் மாற்றிக்கொண்டு தண்டந்தி ஜம்முடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நஜத்துறை இலக்கம் சௌரி 502 சொல்லிக்கொண்டு மலம போல புனித லூக்காளுத சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 39-50 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டையமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவாகமுள்ள விசாரணைக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் பொசித்து குடித்து விரைக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேகம் அடிகள் அடிக்கப்படுவார். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனிதர் எவரிடத்தில் அதிகமாய் ஒப்புகிறார்களோ அவரிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்.
தொடர்ச்சி சௌரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இந்த சௌரி இந்த பாதிப்பு இந்த பாடல் ஸ்டாங்கின் அவருடைய பாட சௌரி தவமனருக்கு இந்த பாடலை படிக்க போறோம். இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். என் ஆத்மனேசரே ஏசப்பா, எம்முள்ளத்தின் ஆறுதலே ஏசப்பா, எம் ஆத்மனேசரே ஏசப்பா, எம்முள்ளத்தின் ஆனந்த வெள்ளமே ஏசப்பா, இன்னும் உம்மண்டை சேரவே ஏங்கி தவிக்கிறோம் ஏசப்பா, பரலோக ராட்சியம் காட்டும் ஏசப்பா, இன்னும் உம்மண்டை சேரவே ஏங்கி தவிக்கிறோம் ஏசப்பா, பரலோக ராட்சியம் காட்டும் ஏசப்பா, நம்மீது இறங்கிடும் ஏசப்பா, நம்மீது இறங்கிடும் ஏசப்பா, இருதய தாகமுள்ளோர் என்னிடம் வாருமன்றில் ஏசப்பா, இருதய தாகமுள்ளோர் எம்மிடம் வாருமன்றில் ஏசப்பா, நீர் தரும் போதனைகள் யாவும் உம்மை காக்கும் செட்டைகளே ஏசப்பா, நீர் தரும் போதனைகள் யாவும் உம்மை காக்கும் செட்டைகளே ஏசப்பா, உமது செட்டைக்குள் வைத்து எம்மை காக்கும் ஏசப்பா, உமது செட்டைக்குள் வைத்து எம்மை காக்கும் ஏசப்பா, நாம் என்ன தவம் செய்தோம் ஏசப்பா, நாம் என்ன தவம் செய்தோம் ஏசப்பா, நாமம் எமது ஆறுதலே ஏசப்பா, நாமம் எமது ஆறுதலே ஏசப்பா, பாதை எம்மை வழி நடத்தும் ஏசப்பா, பாதை எம்மை வழி நடத்தும் ஏசப்பா, உம்மண்டை நெருங்கி வருகிறோம் ஏசப்பா, உம்மண்டை நெருங்கி வருகிறோம் ஏசப்பா, எமக்கு ஆறுதல் தாரும் ஏசப்பா, எமக்கு ஆறுதல் தாரும் ஏசப்பா. அன்பான நாகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை கண்ட கிருபைக்காக இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அன்பான தகப்பனே, பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது சேர்ந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஒரு பரிசுத்தமுள்ள கல்வாரி யுத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசிரியர் ஜபிக்கிறேன் ராஜா. இப்படியே நீங்கள் எல்லோருடைய பாவங்களையும் கழுவி ஆசிரியமைக்காகவும் இயேசுராஜனுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு தகப்பனே, எல்லோருடைய குடும்பத்தை வேலை சாந்திங்க ராஜா, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சொல்லி தகப்பனே, மற்றும் ஒரு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய ஆய்வுகளோடு ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனையோட ஆபத்துக்களோ இந்த கொள்ளைனோ ஏற்படாவண்ணம் ஒவ்வொருவரையும் இறங்களால் மூடி பாதுகாத்துக் கொள்வது இயேசப்பா. அதுக்காக நன்றி சொல்லி தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் சென்றவிடமெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பு கூடவே இருந்து அவருடைய பாதுகாப்பாளர்கள் வெள்ளெடுத்தவனை ஜபிக்கின்றாச்சு. அதுக்காக நடிசன் தாப்பனே, சோத்திரம் சோத்திரம். மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் இடத்திலே ஆசை வைக்கணும்னு சொல்லி எடுத்துக்கொண்டு சௌரி விடப்படுற. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அன்று டேவிட் ஆண்டனி அவர்கள் சிந்தனையேற்றார்கள். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுடன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம், மிக்க நன்றி, உற்சாகமாகவே இருக்கிறேன். நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1839 பாஸ்கா காலம் 2ஆம் வாரம் இன்று புதன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித 5ஆம் பயஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, நம்மை பாதுகாக்கும் இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா, நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே
எமது வாழ்வு ஏசையா. துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டுத்தடுமாறி விழும் தகுமான சூழல்கள், துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டுத்தடுமாறி விழும் தகுமான சூழல்கள், நீயே எங்கள் சுடராவாய், நீதியின் பாதையின் ஒளியாவாய், நீயே எங்கள் சுடராவாய், நீதியின் பாதையின் ஒளியாவாய். உம்மை நாங்கள் போற்றிட, பொம்மை எங்கும் போக்கிட, உண்மையின் நிறைவா உமதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. வாழ்த்தொலியாக தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 16 - 21 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் மகனில் விசுவாசம் கொள்ளுமவரும் அழியாமல் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே பேறான மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கடவுள் தம் மகனை உலகிற்கு அனுப்பியது அதற்கு தீர்ப்பளிக்க அன்று. அவர் வழியாக உலகம் மீட்பு பெறவே. அவரில் விசுவாசம் கொள்பவன் தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. விசுவாசம் கொள்ளாதவனோ ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டான். ஏனெனில் அவன் கடவுளின் ஒரே பேறான மகனின் பெயரில் விசுவாசம் கொள்ளவில்லை. அவர்கள் பெறும் தீர்ப்பு இதுவே, ஒளி உலகிற்கு வந்துள்ளது. மனிதர்களோ ஒளியை விட இருளையே விரும்பினர், ஏனெனில் அவர்களுடைய செயல்கள் தீயனவாக இருந்தன. பொல்லாது செய்பவன் எவனும் ஒளியை வெறுக்கின்றான். தன் செயல்கள் தவறானவை என்றும் வெளியாகாதபடி அவன் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப நடப்பவனோ தன் செயல்கள் கடவுளோடு ஒன்றித்து செய்தவையாக வெளிப்படும்படி ஒளியிடம் வருகின்றான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, பொல்லாதது செய்பவன் எவனும் ஒளியை வெறுக்கின்றான். தன் செயல்கள் தவறானவை என்று வெளியாகாதபடி அவன் ஒளியிடம் வருவதில்லை. நேற்றைய தினம் சோசியல் மீடியாவிலே பார்த்த ஒரு நிகழ்வு, இறைவனை அல்லாஹ் என்று வழிபட்டு கொண்டு அந்த செய்யக்கூடிய அக்கிரமத்தை எவ்வளவுக்கு பார்ப்பது என்பது ஒரு புறம் இருக்க, அதற்கு என்னுடைய கொமெண்ட்ஸ்ல நான் எழுதிவிட்டு, இந்த கொடுமையானவர்கள் உண்மையாக சாகடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. காரணம், அந்த காஷ்மீர் போர்டரிலே ஒரு ஆணை நிமித்தி வைத்து அந்த கத்தியாலே ஆட்டு கழுத்தை வெட்டுமாறு 4-5 தடவை அவருடைய குரல் வலையை வெட்டுகின்றார்கள். அநியாயத்துக்கு மேல் அநியாயம், அக்கிரமத்துக்கு மேல் அக்கிரமம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் இந்த கொலையை செய் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் மூசாவிடம் கொடுத்த அந்த 10 கட்டளையில் எங்கேயும் கொலை செய்யும்படி கூறவில்லை. பிறரை அன்பு செய் என்றுதான் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த அன்பு செய்யாதவர்கள் எந்த நிழலை கொண்டு, எந்த உருவை கொண்டு, எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு இறைவனை தேடுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், இவர்கள் இறைவனிடம் செல்வார்களா என்றால் அவர்களுக்கு தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது என்று சொல்லி இன்றைய நாளிலே வேதாகமம் கூறுகின்றது. பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது உண்மைதான். அதை பேசி தீர்க்கலாமே. அதற்கு பயங்கரவாதம், அப்பாவி பொதுமக்களை கொலை செய்வது எவ்வளவுக்கு
நீதியானது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே இந்த நற்சிந்தனை நமக்கு தரவிருக்கின்றது. இயேசுவின் மீட்பு பணியை இரத்தின சுருக்கமாக இன்றைய நற்செய்தி எடுத்து காட்டுகின்றது. தம் மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார். தண்டனை தீர்ப்பு அளிக்க மகன் வழியாக உலகம் மீட்பு பெறவே அவரை உலகிற்கு அனுப்பினார். இயேசுவின் மீது நம்பிக்கை நன்றாக வேரூன்றட்டும். அவர்கள் அடிச்சுவட்டில் நாம் கால்கள் நடக்க இன்றைய நாளை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். கடவுள் காப்பார், தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் என்று சொல்லி யோவான் எழுதிய நற்செய்தியிலே இன்றைய வாசகத்திலே 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்த்தோம். யோவானின் கூற்றுப்படி உலகில் உள்ள மக்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒளியின் மக்கள், 2வது இருளின் மக்கள். இந்த ஒளிக்கும் இருளுக்கும் உலக தோற்றம் முதல் இறுதி வரை போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒளியை இறைவன் என்றும் இருளை தீயவன் சாத்தான் என்றும் அழைக்கின்றனர். மேலும் கடவுளின் சார்பாக இருப்பவர் ஒளியின் மக்கள், சாத்தானின் சார்பாக இருப்பவர் இருளின் மக்கள். இயேசு கிறிஸ்து கடவுளின் சார்பாக ஒளியாக உலகில் வந்தார், நன்மைகளை செய்தார். இருளின் வடிவான சாத்தானை சாகடித்து இளைஞராக உயிர்த்தெழுந்தார். இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் சீடர்களானார்கள். ஏற்காதவர்கள் தொடர்ந்து இறைவனையும் இயேசுவையும் சீடர்களையும் எதிர்க்கின்றார்கள். விசுவாச வாழ்க்கை என்பது தொடர் போராட்டம் தான். சீடர்களை காத்த இறைவன் நம்மையும் காப்பார் என்று வேண்டி இந்த நாளிலே இயேசுவின் நற்பணிகளை எடுத்துச் செல்வோம். இந்நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதை நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி கல்விராஜன் அவர்களே, தவமலர் கல்விராஜன் அவர்களே மற்றும் அன்பு தங்கை கலைவாணி மோகன் அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். மீண்டுமாக நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி நன்றி டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து ஞானநேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். நீங்க காலை உற்சாக வணக்கம். தோமலர் தொகுப்பாளனி தோமலர் கல்விராஜ் வணக்கம். ராம தொகுப்பாளனி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுவர்களுக்கும் இதங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு அஞ்சு தியானடேசர். எனது ஆக்கம் 1995 உயிர்ப்பு நாளின் பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. உண்மை என்னவென்று அறிந்தவன் உலக செல்வங்களை எல்லாம் உதறிவிட்டு உண்மையின் ஒன்றையே பற்றி கொள்கின்றார். அதற்காக தன் உயிரையும் கொடுக்க தயங்குவதில்லை. காரணம், உண்மை அவனை விடுவிக்கும், வாழ வைக்கும் என உணர்ந்தவன் அவன். இங்கே சீடர்களும் இயேசுவை சிக்கென பிடித்து கொண்டதால், அவர் மீது நம்பிக்கை கொண்டதால், நற்செய்தியை அறிவித்ததால் சிறை வைக்கப்படுகின்றனர். முடக்கி மூலையில் அமர வைக்க பார்க்கின்றார்கள். புரட்சியாளர்கள் புதைக்கப்படலாம், புரட்சிகளை புதைக்க முடியுமா? இதோ சீடர்கள் இறைக்கம்பிகளையும் காவலர்களையும் தாண்டி உண்மையை பறைசாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து கடவுளின் சார்பாக ஒளியாக உலகில் வந்தார், நன்மைகளை செய்தார், இருளின் வடிவான சாத்தான்களை சாகடித்து உயிர்த்தெழுந்தார். இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் சீடர்கள் ஆனார்கள். ஈர்க்காதவர்கள் தொடர்ந்து இறைவனையும் இயேசுவையும் சீடர்களையும் எதிர்க்கின்றார்கள். விசுவாழ் வாழ்க்கை என்பது தொடர் போராட்டம். சீடலை காத்த இறைவன் நம்மையும் காப்பார். விசுவாசம் கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம், தினமும் ஜெபிப்போம், இறையாசி பெறுவோம். நன்றி, வணக்கம். தோமலர் கல்விராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம் ஞானநேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து அனா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு காலை பொழுதில் எங்களை இணைத்த இறைவனுக்கு நன்றி கூறி பாமுக தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் இறைவசனம் 10. மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையானவர் பெரியவற்றிலும் நேர்மையானவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள்
நம்பத்தக்கதவராய் இருந்தால் யார் உங்களை நம்புவார்கள்? கடவுளின் மகத்தான முயற்சியில் நாங்கள் எல்லோரும் சிறிய பங்குகள் ஆற்றுகின்றோம். மிகச் சிறிய கடுகுகள் போல் நாங்கள் இருந்தாலும் அந்த கடுகில் எவ்வளவு காரம் இருக்கின்றது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த கடுகு போல் நாங்கள் மிகச் சிறிய பங்கு வகித்தாலும் இறைவனின் திட்டப்படி நாங்கள் அவரை அணுகி செல்லும் போது நாங்கள் சிறிய சிறிய முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டாலும் அது பெரியொரு அளவில் அது பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக ஒரு சிறிய ஆணி ஒரு வாகனத்தில் 4 சக்கரங்களில் ஒரு சிறிய ஆணி இல்லையென்றால் கூட அந்த வாகனம் செல்ல முடியாது, பயனற்றதாக போய்விடும். அந்த ஆணி சிறியதாக இருந்தாலும் அந்த பெரிய வாகனத்தை இழுத்து செல்லக்கூடிய மிக பொறுப்பு அந்த ஆணிக்கு இருக்கின்றது. அதே போல் நாங்கள் சிறிய சிறிய உதவிகள், சிறிய சிறிய செயல்கள் இறைவனுக்கு உடையதாக நாங்கள் செய்தாலும் அது பெரிய அளவில் அது எங்களுக்கு ஒரு பலனை தரும். அது மாத்திரமல்ல, எங்களால் முடியுமா என்று நாங்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருப்போம். மற்றவர்களுக்கு உதவ எங்களால் முடியுமா, எங்களுக்கு நேரம் இருக்கா, எங்களிடம் பணம் இருக்கின்றதா என்றெல்லாம் நாங்கள் யோசிச்சு கொண்டு இன்னும் நாங்கள் மற்றவர்களுக்காக எதுவும் செய்யாமல் நாங்கள் இன்னும் எங்களுடைய காலத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் சிறிய உதவி, மிக சிறிய உதவி, மற்றவரை அன்பு செய்வது, மற்றவர்களுக்கு உதவுவது, துன்ப வேளையில் அவர்களுக்கான மன ஆறுதலை கொடுப்பது, பணம் இல்லாதவர்களுக்கு எங்களிடம் இருப்பதில் சிறிய ஒரு பங்கை நாங்கள் கொடுப்பது, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நாங்கள் சிறிதாக செய்து அது ஒரு பெரிய ஒரு இதை நாங்கள் செய்வோம் என்று இறைவன் எங்களோடு கூட இருக்க வேண்டும். இந்த முயற்சியில் அவர் எங்களுக்கு நல்ல ஊக்கத்தை தர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி 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 அண்ணா அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். சிந்தனை தந்த டேவிட் பிலிப்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், டேவிட் அண்டனி அவர்கள், ஜான் நடேசன் அவர்கள், அண்ணா அவர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க சிறப்பு வாழ்த்துக்கள். வாணி, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஆம், காலை வணக்கம் அன்பு தங்கை கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக இருக்கின்றீர்களா? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நலத்துக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே, நேற்றைய தினம் தங்கை அனா அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள். அதை பற்றி நேற்றைய தினம் முழுவதும் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது சில விடயங்கள் எனக்கு வந்தது. காரணம், அந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திலே நடந்த அந்த பயணம் போக வந்த பிள்ளை முடமாகி நடக்க முடியாமல் இருந்த காரணம். அந்த ஆலயத்திலே முடமானவன் குணமாகின்றான். அதாவது அவருடைய முதல் புதுமை நாகப்பட்டினத்துக்கு பால் கொண்டு போன சிறுவன் தேவதாய தரிசனமாகி தன் குழந்தையுடன் இந்த குழந்தைக்கு பால் தா என்று சொல்லி கேட்டவுடன் அவன் அந்த பால் முழுவதையும் கொடுத்து விடுகிறான். பால் அங்கே அவர் எஜமானர் பார்த்து கொண்டிருக்கின்றார், பால் கொண்டு வருவான் என்று சொல்லி. ஆனால் பால் தீர்ந்து விட்டது. அவன் கலக்கத்துடன் அந்த பெரியவரிடம் சென்ற போது அந்த ஜாடியை திறக்கின்றான், பால் பொங்கி வழிகின்றது. இது முதலாவது புதுமையாக இருந்தது. இரண்டாவதாக, ஒரு மோர் வித்துக் கொண்டிருந்த சிறுவன், முடமாக இருந்தவன், தாய் கேட்கின்றார் தன் மகனுக்கும் தனக்கும் மோர் தாங்கி தர சொல்லி. உடனே அவன் தயங்கி அந்த மோரை கொடுக்கின்றான். அந்த மோரை கொடுத்து விட்டு பார்க்கும் போது அவனுடைய 2 கால்களும் வளம் பெற்று நடக்கின்றான்.
மூன்றாவதாக போர்த்துகேசிய மாலுமிகள் சீனாவில் இருந்து இந்தியா வந்து கொண்டிருக்கும் போது, அதாவது அந்த அவங்கள் இந்த பளிங்கு கற்கள், அதாவது என்னன்னு சொல்றது, அது இந்த தளத்திலே விதைக்கக்கூடிய அந்த கற்கள், நிலப்பதிவு செய்கின்ற அந்த கற்கள் மாபிளாலானது, அதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அந்த கப்பலில். அந்த நேரத்திலே கடும் புயலில் அந்த கப்பல் அந்த வேளாங்கண்ணிக்கு நேரே எதிர் நேரே, அதாவது மெட்ராஸுக்கும் இந்த நாகப்பட்டினத்துக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் இடையிலே, மன்னிக்கவும், திருத்துறைப்பூண்டி இல்லை, வேதாரண்யம், இந்த இதுக்கு இடப்பட்ட பகுதியிலே அந்த கடல் தத்தளிக்கின்றது. பிறகு அவர்கள் மாதாவிடம் சென்று அந்த கவினிலே, கப்பலில் இருந்த கவினிலே அந்த மாதா சிறுவத்தை நோக்கி மாலுமிகள் எல்லோரும் சேர்ந்து அந்த கேப்டனோட சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். கடல் அமைதியாகின்றது, புயல் ஓய்ந்தது. அவர்கள் வேண்டிக் கொண்டது, நாங்கள் இந்த மாதாவுக்காக ஒரு ஆலயம் கட்டுவோம் அப்படி என்று சொல்லி. தாங்கள் கொண்டு வந்த அந்த பளிங்கு கற்களையும் எடுத்து சென்று மாதாவுக்கு ஒரு பீடம் அமைத்து அந்த கோயில், அந்த பீடம் இன்றும் வரைக்கும் அங்கே இருக்கின்றது. சரி, விடயத்துக்கு வருவோம். ஆகவே இந்த பிள்ளை வந்து, அதாவது தேவதாயுடைய சித்தம், அவள் வெளிநாட்டுக்கு வந்து இதைத்தான் சாதிக்க போகின்றாள். ஆகவே அந்த அவளுடைய பக்தி எப்படி இருந்தது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மனமுருகி தேவதாயை வேண்டி அந்த ஆலயத்துக்கு செல்லுகின்றாள். எதிர்பாராத விதமாக அவளுக்கு ஒரு காய்ச்சல் வருகின்றது. அந்த காய்ச்சல் அவளுடைய வலது காலையும் கையையும் இழுத்து போடுகின்றது. ஆகவே இதனுடைய பிரதிபலன் தான் என்ன? அன்னை அவளை தேர்ந்து கொண்டாள். நீ அங்கு போய் ஐரோப்பிய மண்ணுக்கு சென்று உன்னுடைய விசுவாசத்தை நீ இழப்பதிலும் பார்க்க, இந்த மண்ணிலிருந்து, என்னோடு இருந்து நீ எனக்கு ஊழியம் செய் என்பதுதான் உண்மையான தேவதாயுடைய அந்த அன்பு பரிசாகும் என்று நான் சிந்தித்தேன். ஆகவே உண்மையிலேயே இறைவன் திருவுளம் கொண்டால், சித்தம் கொண்டால், அதற்கு எதிர்மாறாக எதுவுமே இல்லை. தன்னுடைய சித்தத்தின்படியே அந்த இரும்பை கூட வில்லாக வளைக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தி அந்த அன்னையிடம் இருக்கின்றது என்பதுதான் இங்கே உண்மை. ஆகவே ஒரு காலத்தில் 75ஆம் ஆண்டில் கூட நான் அந்த வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு சென்ற வேளையிலே முதல் முறையாக அந்த கோவிலின் ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதி வரைக்கும் நான் என்னுடைய முழந்தாளில் இதே நடந்து சென்று போய் அம்மாவிடம் ஒப்பு கொடுத்த காட்சி எனக்கு நேற்றைய தினம் நினைவிலே வந்தது. ஆகவே இந்த 3 புதுமைகளையும் செய்த அந்த தேவதாய் இங்கே இந்த பிள்ளைக்கு அவளுடைய வலது காலையும் கையையும் இழுக்க பண்ணி, காய்ச்சலை கொடுத்து அதை இழுக்க பண்ணி அவளுக்கு ஊழியம் புரிய அந்த கோவில இன்றைக்கும் வெற்றிருக்கிறாள் என்று சொல்லி சொன்னால் உண்மையிலே அம்மாவுடைய அது ஒரு பெரிய அதிசயம்தான். ஆகவே அவள் இன்றைக்கும் இறை ஊழியத்திலே நிறைந்திருக்க வேண்டும் என்று அந்த தங்கைக்காக, அந்த பிள்ளைக்காக நாம் தொடர்ந்து ஜபிப்போம். இதுதான் என்னுடைய பொது சிந்தனையாக இருந்தது. எனது மனதில் பட்டதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம் தங்கை அவர்கள். ஆனா அவர்கள் இதை எடுத்துக்கொண்டு வந்ததுக்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மணியக்கா, உங்கள்ட்ட குரல் வரவில்லை, அதனால் ஓடி வந்து சொல்லணும் போல இருந்தது. இல்லையம்மா, இப்ப அதுல வர இல்லையா பக்கத்துல? சரி சரி, பார்த்துக்கொள்ளுங்க மணிக்கா. நன்றி 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 தர்ஜினி. அன்றைக்கு அவர் தான் சொல்லியிருந்தார். இதில் வரும் அங்கு மனா அவர்கள் வணக்கம் சொல்ல போறீங்களா? அவர் மியூட் எடுத்தார். வணக்கம். சரி, நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். அணிந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நன்றி தமிழக்கா, தொடர்ந்தோம். நன்றி, வணக்கம். இல்ல, எனக்கு அந்த மியூட் எடுக்க முடியல, இப்ப எடுத்துட்டேன். இல்ல, நான் அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் என்று தான் அதை எடுத்தேன். அழகாக அவர் பகிர்ந்து கொண்டது எனக்கு பிடிச்சிருந்தது, மனதை தொட்டிச்சு. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பொது சிந்தனை தர்ஜினி, தமிழக்கா, தாங்கோ. உற்சாகமான வணக்கம் மணியக்கா. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். சிந்தனையில் இணைந்திருந்த எல்லோருக்கும், தொகுப்பாளர் தமிழர்கள் ராஜனவர்களுக்கும் இணைந்திருந்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்க்கைகள் கூறியபடி என்னுடைய சிந்தனை வெளியிலே இப்பதான் போயிட்டு உள்ளுக்கு வந்திருந்தேன். அப்போ வரும்போது 2 பான் துண்டு வேண்டிட்டு வரலாமேன்னு சொல்லி நகுல ஞாபகப்படுத்தினபடி அப்படியே 2 பான்களை வேண்ட கடைக்கு போகும்போது சரியா மிக மிக குறைவு நான் அந்த கடைக்கு போவது. அப்போ இது போயிருந்தப்போ அதுல ஒரு பெண்கள் தான் அதிகமாக வேலை செய்பவர்.
அப்போ நான் யோசிச்சு கொண்டே போய் நிறைய தடவை பான் கடையில் தான் நானும் வேலை செய்கிறேன். அப்படி ஒரு விற்பனையாளர் தான் இன்று ஒரு உணர்ந்தபடி போனேன். எப்படி இவர்கள் வேலை செய்யணும், எப்படி போய் நாங்கள் கேட்கும்போது எப்படி அவர்கள் உணர்ந்து அதை தருகிறார்கள் என்று பார்த்தோம். ஒரு மிக இளம் பெண் ஒருவர் மிக அன்பாய் வரவேற்று வணக்கம் சொல்லி அவ்வளவு சிரிச்சபடி எனக்கு நான் கேட்ட அந்த 2 விதமான பான் கேட்டிருந்தேன், அதை தந்திருந்தார். அந்த விதம் மிகவும் நல்லா இருந்தது. அது தந்த உடனே நானும் இன்றைய பொழுது உங்களுக்கு நல்லா இருக்கணும் என்று சொல்லி சிரிச்சபடியே வெளியேறி வந்தது. எனக்கு மனதை தொட்டிருந்தது, மனசுலையும் பிடிச்சிருந்தது. அப்படி ஒவ்வொரு விற்பனையாளர்களும் இருந்தால் அவ்வளவு சந்தோஷமா தான் இருக்குவேன். போறவர்கள் அவ்வளவு மன மகிழ்வோட விடியப்புறமாச்சு 9 மணி ஆச்சு 8 மணி ஆச்சு முகத்தை சோர்ந்து போடாம அந்த பிள்ளை வரவேற்ற விதமும் நானும் கேட்டபடி பதில் சொல்லி தந்த விதமும் எனக்கு கவர்ந்திருந்தது. மிக்க நன்றி. எனக்கு அனுபவித்திருந்தேன். நானும் இது மாதிரி நானும் இருக்க வேண்டும் என்றதை ஒரு இடம் புதுப்பித்துக் கொண்டேன். நன்றி. வணக்கம் மணிகா. நன்றி வணக்கம். நீங்களும் அப்படியே இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இருந்ததான் ஆகணும் வேலை இடத்துல, இல்லாட்டா உங்களுக்கு சீட்டை கிழிச்சு விடுவார்கள், சீட்டை கிழிச்சு விடுவார்கள். சீட்டும் இல்லாம சீட்டும் இல்லாம போய்விடும். இல்ல ஆனால் எல்லாரும் அப்படி ஒன்று இல்லை தர்ஜினி அவர்கள் சொன்னது போலதான் சில வைத்தியர்கள் கூட சரியா ஏன் வந்தா என்ற மாதிரி நிற்பார்கள் இப்படி சுடுமூஞ்சோட சரியா. அப்ப சில வைத்தியர்கள் அழகாக சிரிச்சு உள்ள நோயெல்லாம் கேட்டு கொஞ்சம் பொறுமையாக ஓகே 1 மினிட் 2 சொல்லி அவ்வளவு செய்யக்கலையும் எங்களுக்கு உண்மையிலே வாசனோ போயிடும், நோயும் போய் நோவும் போயிடும், இருக்கிற நோய் மாறிடும் நம்பிக்கையும் வந்துடும். அப்படி அதை போலத்தான் ஒவ்வொருத்தரும் இப்போ கடையிலன்னு பார்த்தால் இவர் சொன்னது போலதான் சிலர் என்னவோ அவங்கள பணத்தில் நாங்கள் ஷாப்பிங் செய்கிறவ தான் எங்களை ட்ரீட் பண்ணுவார்கள். அதிலும் நம்மவர்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி தன்மை இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் போனாலும் ரெகுலர் கஸ்டமர் இருந்தாலும் உண்டை கேட்டால் அங்கே போய் பாருங்க, இங்கே போய் பாருங்க, நமது கடையில் அப்படி இருக்குது. என்னவோ நாங்கள் ஃப்ரீயாக வாங்க போன மாதிரி தான். ஆனால் ஒரு சில கடையில் இருக்குது எங்கள் பக்கத்துல எல்லாம் அவர்கள் கொண்டு அதில் காட்டி அவர்கள் அந்த கதைக்கிற விதமே ஒரு பென்ஸ் கூட குறைஞ்சால் கூட பரவாயில்ல போடுவேன் நம்ம ஒரு நெட்டு கடை நிற்பார்கள் சரியா. சில பேர் கேட்பார்கள் வாணி தேவையா உங்களுக்கு உதவி செய்ய வேணுமா, அப்போது உண்மையாக மனமகிழ்வாக இருக்கும். மற்ற நாங்கள் காசை கொடுத்த கையில் கொடுப்போம், அவர்கள் கீழே வைப்பார்கள். ஆனால் இப்போ இந்த நாட்டு சொல்லுவார் நான் கையில் தந்த காசை எனக்கு கையிலேயே தான்னு சொல்லி ஒரு மரியாதை இல்லாமலாம் நடக்கும் இங்கே விஷயங்கள். ஆனால் அவர்கள்ட்ட தான் நம்ம அவர்கள் திரும்ப நம்ம ஒருவர்களுக்கு பிஸ்னஸ் கொடுப்போம், நம்ம ஒருவர்களோட போக மாட்டோம், எந்த மரியாதையும் கிடைக்கிறதில்ல உண்மையிலேயே எதுவுமே கிடைக்கல. அதுக்கெல்லாம் போவார்கள், அவர்களுக்கு கொடுப்பார்கள், அதை ஒன்றுக்கு நாள் அடிப்பார்கள், அதை பார்க்காம ஒருத்தர் ஓடுவார்கள். இப்போ நிறைய விளையாட்டுகள் நடக்கும், டேட்டில் மாற்றுவார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்றது. அதுதான் காலையில் தரிசிச்சா பான் வாங்க போனார். ஏன் நான் குள்ளன்னு சொன்னீங்க பான் அந்த புரோஜன் வாங்க ஓடி போவார். பான் வேண்ட போறது ஞாயிற்றுக்கிழமை நான் கொண்டான். ஆனா நான் சரியான குறைவு இன்னைக்கு அதை இங்க போஸ்ட்டுக்கு போக வேண்டியது. அப்ப இதையும் ஒருக்கா செய்வோம் வேண்டாம் அப்படியே ஒரு நடந்து போயிட்டு வந்தேன். அதனால நான் நினைவில் வந்தேன். சரி சரி நல்லது. நன்றி நன்றி. நன்றி. இணைந்திருக்கிறேன் மணியக்கண்ணன். நன்றி தமிழக்கா. ஆமாம் யாரும் விசிட்டர்ஸ் வரல, விசிட்டர்ஸ் வந்த தவிர பக்கம் வரும். நாளைக்கு மேதினி இந்த மேதினே பார்க்கல நிறைய சந்திக்கலாம். நாளைக்கு கவிகான அந்த பேரப்பிள்ள மேதினிக்கு நாளைக்கு பிறந்த நாள். மேதினி இல்ல மேயில பிறந்தவர் மேதினி. அப்ப நாளைக்கு சந்திக்கலாம் நிறைய பேரை. இப்ப உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரப்படுது, அதுக்குள்ள வார சரியா. அதாவது வெளியில் அவர்கள் வெளியில் ஆக்கள் தேவையில்ல தானே, அவர்களே ஒரு கிராமம் தானே, அதுக்குள்ள எத்தனை சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள் நீட்டு வாங்கோ. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 15-20 குட்டி சிரிப்பார்கள் என்று. நீங்க எல்லாத்தையும் எண்ணி கணக்கெடுத்துட்டு வாரீங்க. நாளைக்கு கொண்டு மாறும் எத்தனை குட்டிகள் நிற்கிறோம். நாளைக்கு எடுத்து வெள்ளிக்கிழமை கணக்கெடுப்பு சொல்றீங்க. இல்ல குட்டீஸ் மட்டும் பெரியாக்கள் கணக்கிலேயே பெரியாக்கள் என்னதுக்கு தேவை? ஏன்னா வருங்காலத்து சந்தேக நமக்கு தேவை. அப்ப எடுத்துட்டு வந்து பிறகு நீங்க அவர்களுக்கு ஒரு ஆசிரியரா மாற வேணும். அதுக்காகத்தான் இந்த கணக்கெடுப்பு. அந்த அளவுக்கு அவ்வளவே சேர்த்தாலே ஒரு பொருமாலை பொழுதுக்கு காணும். சரி அவ்வளவு குட்டீஸ் சின்ன குட்டீஸ் நிறைய கூடுதலாக நான் நினைக்கிறேன். பெண் குழந்தைகள் அதிகம்
வசந்தாக்கா குடும்பத்துல சின்ன குட்டீஸ் நினைக்கிறேன் கண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் சரியா நாளை கணக்கெடுப்பு நாளை அன்றைக்கு முடிவு சொல்லு நாள் முடிவு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. பொது சிந்தனைகள் யாருக்கும் வரையில காலங்காத்தால யார் நடத்தினவர்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆனா ஜெயநடேசன் அவர்கள் கொஞ்சம் இயலாம இருக்கிறீங்க. ஜெயநடேசன் முகத்தில் நீங்கள் முந்தின செந்தளிப்பை காணவில்லை. முந்தைய சிரிச்சு கொண்டெல்லாம் இருப்பீங்கள். ஏதாவது சுயனம் அப்படி இருக்கு. ஆனா முந்தைய கலகலத்த மாதிரி ஜெயநடேசன் இப்ப கலகலப்பு குறைந்த மாதிரி. கொஞ்ச நாளைக்கு இருக்கு பார்க்கணும். கல் இப்படிதாண்டது அது கொஞ்சம் சரி சரி ஓகே ஓகே. அதான் அப்படியே முகத்தில் தெரியும் வாணி. அதுதான் முந்தைய கலகலத்த பிரச்சனை. மற்றது அவருக்கு இன்னும் கை நோ குறையல. அடுத்தது இருமல் தடமல் ஜெயநடேசன் துன்பம் வந்தா தொடர்ந்து வருமானு சொல்வார்கள் தானே. அதுபோல ஆழ்த்தி விட்டது எல்லாம் ஓடிவிடும் வந்து அவர் வளரைக்கு ஓடிவிடல. துன்பம் வந்தா துணையோட வருமா மட்டும் வர கதை. அதே துன்பம் துணையோட வருது ஐயா வந்துட்டு போங்க சொல்வார்கள் தெரியுமா. துன்பம் வந்தா துணையோடாம வருமாண்டு. ராஜினி அவர்களுக்கும் அப்படித்தான் தானே. அவருக்கும் ஜாமில்லை அவருக்கும் நேற்று தான் கதைத்தேன். அந்த 2 பேருக்கும் ஒன்றா வந்தா என்ன செய்யறது. கண் பார்க்க கூடாது, பார்க்க இல்லாம இருக்கு. அந்த எனக்கு வித்தியம் கண் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இதா இருக்குமோ என்னவோ தெரியல. அதான் கண்ணால் வரையில தானே. அப்ப நேற்று இருக்கா கதைப்போம் என்று நான் எடுத்த போது சொல்லியிருந்தார். அவருக்கும் சுவாமி அமீனும் அந்த என்ன செய்யலாம் மெஷின் எல்லாம் பூட்டி வீட்டை வைத்திருக்கிறார்களாம். தனக்கு கஷ்டம். அதுதான் எல்லாம் மாற வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திப்போம். நன்றி வணக்கம். அளவுக்கு வருகின்ற நேரம் மணிந்திருந்தது. நன்றி வணக்கம்.